ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் தற்போதைய இளம் தலைமுறையினர் மற்றும் ஒரு காலத்தில், அதாவது 150-200 வருஷத்துக்கு முன்னால், அல்லது 500 வருஷத்துக்கு முன்னால், இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னால், 5000 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்களையும் எடுத்துப்போம். இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு ஆலயம் வடிவமைக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது இருக்கக்கூடிய எந்த சிற்பத்தையும் இனிமேல் இன்னொரு மனிதனால் திரும்ப செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய மிஷினரிஸ் அது இது என்னெல்லாமோ வச்சு இப்பவும் நிறைய சிலைகள் வடிக்கிறதெல்லாம் மிஷின் கட்டிங்கில் பண்ணுறாங்க. இந்த ஒளி வச்சு செதுக்கிறதெல்லாம் அந்த மயிலாடி அப்படிங்கிற ஊர்களில் தான், கேரளா பக்கத்தில் உள்ள இடங்களில் தான் இப்போ அந்த ஒளியால் செதுக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நிறைய இடங்களில் இந்த மிஷின் கட்டிங்கில் தான் சிலைகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிற்பங்கள் பண்ணுறவங்க, அதே மாதிரி அருணகிரிநாதர் சூரசம்ஹாரம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஜனங்கள்லாம் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அருணகிரிநாதர் வெறுமனே ஒரு வெள்ளை வேஷ்டியை விரித்து கட்டுங்க அப்படின்னு கட்ட சொல்லிட்டோ, ஏன்னா அவருடைய ஞானத்தினால அந்த காலத்திலேயே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கார். எதை? சூரசம்ஹாரத்தை, சுப்பிரமணிய சுவாமி அந்த சூரசம்ஹாரத்தை, திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கார் அருணகிரிநாதர். இது அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். இதை மாதிரி அந்த ஒருத்தன் பிடில் வாசிச்சுட்டே இருந்தானே ஒரு காலத்தில், அதாவது உலகமே பற்றிக்கிட்டு எரியும்போது ஒருத்தன் பிடில் வாசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தன் யாழ் வாசிச்சுக்கிட்டே இருந்தான்னு ஒரு இது இருக்குது. இப்படி கலைத்துறைகளில் பல விஷயங்களை சாதித்தவங்க. இப்போது ஆங்கிலேயர்களில் நாஸ்டர் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பூகோளத்தை பற்றி நிறைய படித்து, எப்போ பூகம்பம் வரும், பூமி 8 பிளேட்டால் இணைஞ்சிருக்கு, அது நகரும் போது பூமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, 2000ஆம் ஆண்டுக்கு மேலே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பல வருஷங்களுக்கு முன்னாலே அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு ஆராய்ச்சி. இதை மாதிரி பூகோளத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. இப்படி கலைத்துறை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தாச்சு அப்படின்னா 64 கலை இருக்குது. அதில் செருப்பு தைக்கிறது, முடி வெட்டுறது, அலங்காரங்கள் பண்ணிக்கிறது, பறவைகளை வளர்க்குறது, பறவைகள்கிட்ட பேசுறது, மிருகங்களை பழக்கிறது, அகழ்வாராய்ச்சி பண்ணுறது, அதே மாதிரி மேகக்கூட்டங்கள் எப்போ எந்த இடத்துல கூடினா எப்போ மழை பெய்யும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பூமியினுடைய அதிர்வுகளை கொண்டு எப்போ நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது, காற்றில் நீர்ப்பதம் இருக்கிறது, அதனால் அதிலிருந்து தண்ணி எடுக்கலான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணுறது. பயோடெக்னாலஜி, இப்போ அந்த காலத்திலேயே வியாச மகரிஷி காந்தாரிக்கு பிறந்த அந்த பிண்டம், அதாவது குழந்தையாக பிறக்காமல் அது சதை பிண்டமாக பிறந்தது, அதை 100 கலயங்களில் தனித்தனியாக அடைச்சி அதற்கு உயிரூட்டி 100 குழந்தைகளாக அதை உருவாக்கி கொடுத்தார். இதை இதிகாசத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த, அதாவது கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நடந்த மகாபாரத காலத்திலேயே வியாசர் இப்படி 100 குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி இதிகாசத்தில் புராணத்தில் வந்தாச்சு. ஆனால் இப்போ நம்ம டெஸ்ட் டியூப் பேபி இல்லையா, குளோனிங் முறை, இதெல்லாம் இப்போ நம்ம ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை மாதிரி அப்புறம் நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள்,
அவங்களும் திறமைசாலிகள். இப்போ வந்து திருஷ்டத்யும்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யாரு? அதே மாதிரி சிகண்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சிகண்டி யாரு? வந்து பீஷ்மரை பழிவாங்கிறதுக்காக வேண்டி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாக இருந்தவ உடனடியாக தீ குளிச்சுட்டு உடனே வந்து அக்னியில் திரும்பவும் வந்து மறுபிறவி எடுத்து வந்த, அதாவது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு பிறப்பாக பிறந்து வந்தவ தான் சிகண்டி. சரி, அது பிறப்பால் ரைட்டு. ஆனால் அர்ஜுனன் வந்து மகாவீர புருஷன், பார்த்திபன், வந்து வில்லாளன் அப்படின்லாம் பேர் வாங்கினவன், பரமாத்மாவுக்கு ரொம்ப நெருங்கினவன். ஆனால் அவனும் வந்து பிருகன் நலை அப்படிங்கிற ஒரு வேடம், பெண் வேடம் தரித்து அவன் வந்து நாட்டியம் சொல்லி கொடுக்கறது, நடனம் சொல்லி கொடுக்கறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது, இதை மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சான். அப்போ ஆண் வந்து பெண் வேடம் தரிக்கிறது. இப்படி இது அது கலை. நடனம் ஒரு கலை, நாட்டியம் ஒரு கலை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். கலை அறிவியல் துறையில் இப்பிறப்பில் சாதிக்க பிறந்த நட்சத்திரங்கள். கலை அறிவியல் துறையில் சாதிக்கிறதுக்குன்னே பிறந்த நட்சத்திரங்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் என்ன என்று பார்த்தால், ஆருத்ரா என்று அழைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யாரு தேவதை அப்படின்னா ஸ்ரீருத்ரன், பரமேஸ்வரன். அந்த ருத்ரன் அப்படிங்கிற வார்த்தையே சாதாரண வார்த்தை கிடையாது. ஆக்சுவலாக ரௌத்ரா, அதாவது ரௌத்ரம் அப்படிங்கிறத விட்டாச்சு அப்படின்னா, அதாவது கோபத்தை விட்டு சாந்தமடைஞ்ச ஒரு ரூபத்துக்கு பேர் தான் ருத்ரம். கோபம் வந்தாச்சுன்னா ரௌத்ரம்னு பேர். கோபத்தை விட்டு தணிஞ்சதுனால அவருக்கு ருத்ரன்னு பேர். அதனால அவருக்கு மங்களஸ்வரூபி என்று பேர். ருத்ரம்ங்கிற வார்த்தையை வாயால் சொன்னாலே பரமேஸ்வரனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுரும். அந்த ஆருத்ரா நட்சத்திரத்தினுடைய தேவதையான அந்த பரமேஸ்வரன் வந்து ஆயக்கலை 64க்கும் அவரே சொந்தக்காரர். அவருடைய சரீரம் முழுக்க சர்ப்பம். 64 சர்ப்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு சர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு பேர். ஜடாமுடியில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும், கையில், காலில், மணிக்கட்டில், கழுத்தில், இடுப்புலன்னு உடம்பு முழுக்க சர்ப்பம். ஏன்னா ஆடல் நாயகன் அப்படின்னு பேர் வாங்கினவர், நாட்டியத்துக்கு பேர் போனவர், ஏன்னா கலைகளுக்கு அதிபதி. இந்த ஆருத்ரா நட்சத்திரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும், அந்த நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள கலைத்துறை வந்துருச்சுன்னு அர்த்தம். நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பாட்டு பாடிடுவாங்க. நிச்சயமாக அவங்க வந்து வீட்டில் வந்து என்னது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, படம் வரைகிறது, டிராயிங், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. இப்போ இதை மாதிரியான கலைத்துறை சம்மந்த புகைப்படம் எடுக்கிறவங்க, என்ன எடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, இதை மாதிரிலாம் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் பண்ணுறவங்க, இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு, இது இப்படி பண்ணால் தான் சரியாக வரும், ஜனங்களோட சைக்காலஜி என்ன, நம்ம எந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தீர்மானிக்கிறது அதெல்லாம் யாருன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு மல்டி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரே நேரத்தில் 3-4 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வாங்க. அதாவது பாட்டு பாடிக்கிட்டே, படம் வரைஞ்சிக்கிட்டே, வந்து மேற்கொண்டு காதில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே, அப்படி ஒரு 3 வேலை 4 வேலையை ஒரே நேரத்தில் செய்கிற திறமை யாருக்கு இருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது.
இவங்க வந்து ஏதாவது ஒரு கலையை மட்டும் தொட்டுட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரசிக்கும்படியான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதே மாதிரி விவசாயம், வியாபாரம், இதுல மகா கெட்டிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டா திருவாதிரையில பிறந்தவங்க. அவங்கள மாதிரி கிரய விக்கிரயம், அதாவது கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல வந்து கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. ஒரு நல்ல வியாபாரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டாச்சுன்னா அவங்க வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருவாங்க. இதை இப்படி பண்ணுங்க முதலாளி, அதை அப்படி பண்ணுங்க முதலாளி, கரெக்டாக நடந்துடும். அப்போ இந்த ஆருத்ரா நட்சத்திரம் வந்து சாதாரண நட்சத்திரம் கிடையாது. நிறைய மல்டி ஸ்பெஷல் அவங்களுக்கு வந்து டேலண்ட் நிறைய இருக்கு. ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய யோக பாவம் இயற்கையிலேயே அவங்களுக்கு கலைத்துறை என்பது சாத்தியப்படக்கூடியது. அதே மாதிரி கலைத்துறையில் முக்கியமாக திரைத்துறைக்கு போகிறது வந்து சுயமாக வந்து பல இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் மாதிரி பல சேனல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அந்த மாதிரி டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எடிட்டிங், என்ன இது மாதிரி எல்லாமே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்லாவே வரும். ஏன்னா இதெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ வேதம் படிக்கிறாங்க அப்படின்னா பூரணமாக வேதம் படித்து முடிச்சிருவாங்க. அது போக வேற ஏதாவது என்ன படிக்க வேண்டியிருக்கான்னு கேட்பாங்க. பிஹெச்டி பண்ணுறவங்க யாருன்னா இவங்க தான். ரேடியோவில் வந்து பேசுகிறவங்க யாருன்னா அவங்க தான். கம்யூனிகேஷன், ஏன்னா அதே மாதிரி இந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னா அதை மிலிட்ரியில் வந்து கம்யூனிகேஷன் சப்ஜெக்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அதாவது அங்கே வந்து இந்த வயர்லெஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அங்கே உள்ள டெக்னாலஜியை மெயின்டைன் பண்ணுறது, அந்த கேட்டகரியில் யாருன்னு கேட்டால் திருவாதிரையில் பிறந்தவங்க. அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு உயர்வான நட்சத்திரம். அறிவியல் துறையிலும் கலைத்துறையிலும் ரெண்டுலேயுமே வந்து பல திறமைகளை வந்து ஒரே நேரத்தில் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது நட்சத்திரம் என்று பார்ப்போம். சித்திரை நட்சத்திரம். சித்ராச்ச துவாஷ்டிர தெய்வத்திய அஷ்டாச்ச சுரவர்தகிஹி அப்படின்னு வாக்கியம் வேத மந்திரத்தில் இருக்கு. துவஷ்டா அப்படிங்கிறது அதுக்கு தேவதை. யாருக்கு? சித்திரை நட்சத்திரத்தினுடைய தேவதை யாருன்னா துவஷ்டா. சித்திரை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நுணுக்கமான கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது முக்கியமாக சிற்ப சாஸ்திரத்தை வந்து கை தேர்ந்தவங்க யார் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சிற்ப சாஸ்திரத்தில் கை தேர்ந்தவர்கள், எம்ப்ராய்டரிங் பண்ணுறதுல கை தேர்ந்தவங்க. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் துவஷ்டா ரூபானாம் அதிபதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூபம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கறது. சாதாரணமாக ஒரு களிமண், அந்த மண்ணை வந்து பிடிச்சு பிள்ளையாராக்கி அது விநாயகர்னு நம்ம வழிபட வைக்கிறது. அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை கூட இல்லாத ஒன்றா உருவாக்க தெரிஞ்சவங்க. அப்போ மேனுஃபேக்சரிங்க்கு பேர் போனவங்க யார், உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திறமை அதிகமாக உள்ளவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. அப்போது இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இது சம்பந்தமான படிப்புகள், இப்போ இந்த மாதிரி திறமைகள் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கொஞ்சம் ஊக்குவிச்சு அவங்கள நல்ல மேலே வா அப்படின்னு சொல்லணுமே தவிர அவங்கள வந்து நான் சொன்ன படிப்பு நீ படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? இப்போ கன்னியா ராசிலையும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது, துலா ராசிலையும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கில் கெட்டிக்காரங்க இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்க, பண்ண மேனுஃபேக்சரிங்க வியாபாரம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க துளாராசிக்காரங்க. இவ்வளோதான். சித்திரை நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரே டேலண்ட்டு தான், ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு. அப்போ கலைத்துறையில் உருவாக்கும் திறமை, பல விஷயங்களை உருவாக்கும் திறமையை கொண்டவங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க அப்படின்னு எடுத்துப்போம். சரி, அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். 4ஆம் பாதம்
திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த 2 இடத்துக்கும் இடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு பேர் அபிஜித் அப்படின்னு பேர். இந்த உத்திராட 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு ரகசியமான நட்சத்திரம் என்று பெயர். இப்போ இதில் அதிகப்படியாக இப்போ உத்திராடத்துக்கு இந்த அபிஜித்தினால அதிகப்படியான பலனா, திருவோணத்துக்கு அதிகப்படியான பலனா அப்படின்னு கேட்டோம்னா 2க்குமே இருக்கு. உத்திராடமும் ஒரு வேலை செய்யும், திருவோணமும் ஒரு வேலை செய்யும். நடுவில் இருக்கிற அபிஜித் ஒரு முக்கியமான வேலை செய்யும். என்ன அப்படின்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு யார் தேவதைன்னா பிரம்மா. படைக்கும் ஆற்றல் கொண்டவர் பிரம்மா. படைக்கும் ஆற்றல் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் துவஷ்டா அப்படின்னு சொல்லி சித்திர நட்சத்திரத்துக்கு சொன்னேன். அவங்க படைக்கல, ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அழகுபடுத்துறாங்க இல்லையா? மண்ணை யாரும் உருவாக்கல, இருக்கிற மண்ணில் நம்ம ஒரு பானை பண்ணோம், ஏற்கனவே இருக்கிற ஒரு மண்ணில் நம்ம ஒரு விநாயகர் பண்ணினோம் இல்லையா? அப்போ ஏற்கனவே இருக்கு. ஆனால் பிரம்மா அப்படிங்கிறவர் மண்ணை இந்த பூலோகத்தை படைச்சதே அவர் தான், பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி போட்டதே அவர் தான் இல்லையா? 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உயிர் கொடுக்கறது அவர் தான். அப்போ பிரம்மா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே படைக்கும் ஆற்றல் உள்ளவங்கன்னு அர்த்தம். சரி, இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவங்க என்ன பண்ணுறதுக்காக பிறந்தாங்க அப்படின்னு கேட்டால், இவங்கள மாதிரி ஆட்கள் தான் 1000 ஸ்டூடெண்ட்டுகளை, 1,00,000 ஸ்டூடெண்ட்டுகளை உருவாக்க தெரிஞ்ச மிகப்பெரிய மேதாவிகள். எந்த மாதிரி? கலைத்துறையிலையும், அதே மாதிரி வைத்தியம், டாக்டர் அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வைத்திய சம்பந்தப்பட்ட துறையிலையும், திரைத்துறையிலையும், அதாவது நாடகத்துறைன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம், இப்போ திரைத்துறைன்னு அதை மாற்ற வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் நாடகம்தான் பிரதானமாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஸ்க்ரீனும் கிடையாது, ப்ரொஜெக்டரும் கிடையாது, கரண்டும் கிடையாது என்ன. அதனால் அன்னைக்கு 1000 பேர் நம்ம கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கன்னா, கடைசியாக உட்காந்துருக்கிறவனுக்கு கூட இவங்க பேசுகிற சத்தம் கேட்கணும். அப்போ அவ்வளோ கத்தி பேசி அவங்க நாடகத்தில் நடிக்கணும். முகபாவனை அது அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி முகபாவனைகள் வரணும். அங்கே உட்காந்துருக்கிறவங்க அந்த கேரக்டராகவே அவங்கள பார்க்கணும். அது எவ்வளோ கஷ்டமான ஒரு செயல். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு திரையில் சும்மா நடந்து வர்ற மாதிரி காமிக்கிறதுக்கு லேசாக ஒன்று எடுத்துட்டு அப்புறம் நம்ம அதையே நம்ம பயங்கரமாக காமிக்கிற மாதிரிலாம் காமிச்சிக்கிறோம். அதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க. அந்த திறமை உள்ளவங்க யார் அப்படின்னு கேட்டா, இப்போ திருவிளையாடல் படத்தை பார்த்த பிறந்தான் சிவன்னா எப்படி இருப்பார், அம்பாள்னா எப்படி இருப்பா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா பாபு சிதம்பரனார் எப்படி இருப்பார் அப்படின்னு சிவாஜி கணேசனை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரஸ்வதி சபதம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த வித்யாதரன்னா யார், அந்த கல்வி படித்தவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 63 நாயன்மார்களை பற்றி அவர் நடிச்சிருக்கார் சிவாஜி கணேசன். இந்த நடிப்பில் திலகம்னு பேர் வாங்கினார். திலகம்னா பொட்டு, என்ன நடிகர் திலகம்னு பேர் வாங்கினவர். அவங்க பிரம்மான்னு பேர். ஏன்னா அவங்க இன்ஸ்பயர் ஆனவங்க. அவங்கள பார்த்து அவரை மாதிரி நம்ம எப்படியாவது நடிச்சிடணும், அவரை மாதிரி நம்ம எப்படியாவது நடந்துடணும், அவரை மாதிரி நம்ம எப்படியாவது. அப்போ 1000 ஸ்டூடெண்ட்டுகள், 1,00,000 ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் மாஸ்டராக இருந்திருக்கார் இல்லையா? ஸோ இதை மாதிரியான ஒரு குணாதிசயங்கள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வரும். இவங்கள மாதிரி பர்சன் தான் இந்த மணிரத்னம் மாதிரி டைரக்டர்ஸ், என்ன இது மாதிரி ஆட்கள்லாம். அப்போ ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்கி ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது, புதிதாக ஒரு விஷயத்தை ஜனங்களுடைய மனசில் கொண்டு போய் அதாவது திணிக்கிறது. அதாவது அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்க எண்ணத்துக்குள்ளே போய் பதிஞ்சிரும். அவ்வளோ ஒரு திறமை இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அவங்க ஆகமம் சொல்லி கொடுப்பாங்க, வேதம் சொல்லி கொடுப்பாங்க, சிற்பம் சொல்லி கொடுப்பாங்க, வைத்தியம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தானாக அது வரும், கை கூடும். அந்த அபிஜித்துக்கு அப்படி ஒரு
இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வச்சுப்போம். இவ்வளவும் திறமையை சொல்லிட்டோம். நேர்மாறாக ஒன்று இருக்கு. அபிஷ்டு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அசமந்தன் அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசடு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அசடுன்னா ஒண்ணுமே தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம், அப்ராணின்னு அர்த்தம். இதுல எந்த கேட்டகரியிலையுமே சேராம எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு வராது, அவங்களுக்கு எந்த டேலண்ட்டுமே வராது, அவங்க மாதிரி ஆட்களுக்கு பேர் தான் இந்த அசடு அப்படின்னு சொல்றது. ஸோ இது நெகட்டிவாக ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களே யூஸ் இல்லை, அவங்க சும்மா தான் இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ இந்த ரெண்டு விதமான பலன் இருக்கு. ஆனால் முதல்ல சொன்ன பிரம்மாவுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். இப்போ திருவோண நட்சத்திரத்தை பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு கலை அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் 2 கண்ணு, ஆனால் திருவோண நட்சத்திரத்துக்கு 8 கண்ணு. ஒவ்வொரு 4 திசையிலையும் 2 கண்ணு அவங்களுக்கு. உட்காந்த இடத்துல நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பின்னால் என்ன நடக்குதுன்னு கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சைடில் போகிறவங்க வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்க, அசைவுகளை கொண்டு அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு திறமை. அவங்க தான் சிஐடி ஆறவங்க, கிரைம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவராக இருக்கிறவங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமான தொழில், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய தொழில்கள். கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, 7 லாங்குவேஜ் பேசுகிறவங்க, இது மாதிரியான திறமைகள்லாம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணம். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக். இப்போ சார் வணக்கம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க சார் வணக்கம் அப்படின்னா வாங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு வணக்கம் எப்படி சொல்லணும், ஒரு முதலாளிகிட்ட வணக்கம் எப்படி சொல்லணும், ஒரு லேபர்கிட்ட வணக்கம் எப்படி சொல்லணும், நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட எப்படி வணக்கம் சொல்லணும், டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு இல்லையா? ஆனால் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு வணக்கம் சொன்னால் கூட அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவங்களுடைய பேச்சில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவங்களுடைய நடையில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு சின்ன டெக்னிக் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, அது எதிராளியை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அவ்வளோ ஒரு திறமை இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி பிறந்த நட்சத்திரம். அதே மாதிரி வாமன அவதாரம், மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த நட்சத்திரம். ஒன்று ரொம்ப குள்ளமாக இருக்கிறது, 3 அடி தான் குள்ளம், இல்லைன்னா 3 உலகத்தையும் அளக்கிறது, விஸ்வரூபம் இல்லையா? 2 இடத்துல தான் விஸ்வரூபம். மகாபாரதத்தில் விஸ்வரூப தரிசனம் இப்போ கிருஷ்ணர் கொடுத்தார். ஆனால் வாமன அவதார அளவுக்கு கிடையாது. வாமன அவதாரத்தில் 3 அடி உயரத்தில் 3 உலகத்தையும் அளந்து காமிச்சாரன்னு. அது மாதிரி திருவோண நட்சத்திரக்காரங்க பார்க்க ரொம்ப சாதாரணமாக 3 அடி மாதிரி தெரியுவாங்க. ஆனால் அவங்க திறமை விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னா 3 உலகத்தையும் அளந்த மாதிரி யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத பெரிய அரிய செயல்களை செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா நட்சத்திரம். காரணம் என்னன்னா, அந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் போய் ஜாயிண்ட் ஆனதுனால இவங்களால இவ்வளோ விஷயங்களை கிரியேட்டிவாக பண்ண முடியுது. இப்போ திருவோண நட்சத்திரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அபிஜித்தோட கூடினதுனால இவ்வளோ திறமை. அப்போ கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள், அனாயாசமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இது மாதிரிலாம் ஆக்டிங், அதே மாதிரி என்ன சொல்கிறது, சின்ன சின்ன டெக்னிக்குகளை வச்சு வெளி உலகத்தை அட்ராக்ட் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க யார், அதே மாதிரி உளவியல் ரீதியாக எதிராளி மனசை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க யார், ஜனங்களுக்கு அனுகூலமான செயல்களை செய்கிறவங்க யாருன்னா அந்த திருவோணம். அப்போ திருவோண நட்சத்திரத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, அபிஜித்தோட கூடிய நட்சத்திரங்கிறதுனால அவங்க படைக்கும் ஆற்றல் கொண்டவங்க. எப்படியும் தன் வாழ்நாளில் தான் என்னவாக ஆகணும்னு நினைச்சாங்களோ அந்த ஆயே தீர்வாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ அடுத்த ஒரு நட்சத்திரம் பார்ப்போம்.
சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் அப்படின்னா பிஹெச்டி பண்ணுறவங்க. சதய நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னு முதல்ல பார்ப்போம். வசிஷ்ட மகரிஷி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் நம்ம இப்போ சென்னைக்கு பெங்களூருக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி அவர் பாஸ்போர்ட்டு விசா எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு தேவலோகத்துக்கு போயிட்டு வருவார், அவர் பாட்டுக்கு பிதிர்லோகத்துக்கு போயிட்டு வருவார், அவர் பாட்டுக்கு அசுரர் லோகத்துக்கு கந்தர்வ லோகத்துக்கு போயிட்டு வருவார், அவர் பாட்டுக்கு நினைச்சா பூமிக்கு வருவார், நினைச்சா வெளியில போவார். அப்போ எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு இது யாருக்கு இருக்கு அப்படின்னா வியாச மகரிஷிக்கு, வசிஷ்ட மகரிஷிக்கு, துரோணருக்கு, இவெல்லாம் மகாத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்கெல்லாம் எங்கே போய் நினைச்சாலும் அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. சித்தர்களில் சட்டமுனி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். எதனால் அந்த பேர் அப்படின்னா உடம்பை சட்டைன்னு பேர் இந்த உடம்புக்கு. அதை கலட்டி போட்டுட்டு அவருடைய ஆன்மா மட்டும் எல்லா லோகத்துக்கும் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நினைச்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவாராம். பேர் சட்டமுனி சித்தர்னு பேர். அதை மாதிரி வசிஷ்ட மகரிஷி அப்படிங்கிறவர் சதய நட்சத்திரத்துக்கு தேவதை. இந்த பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அணுக்களை ஆராய்ச்சி செய்கிறது. புதுசாக அணுக்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கொரோனா டைம் வந்தது, இப்போ இதுக்கு ஒரு மருந்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது யார்? லேப் டெக்னீஷியன். நம்ம அன்றாட செயல்களில் நம்ம பிளட்டில் சுகர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் என்ன இருக்குது, என்னென்ன கிருமிகள்லாம் அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, யூரிக் ஆசிட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாத்தையும் பிரித்து பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கல்ல, சாதாரணமாக ஒரு லேபில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த பிஹெச்டி பண்ணுறது, அதாவது ஆராய்ச்சி துறையில் மகா கெட்டிக்காரங்க யார் அப்படின்னு கேட்டால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு ஆராய்ச்சி செய்ய பிடிக்கும். முக்கியமாக அகழ்வாராய்ச்சி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை தோண்டி அதிலிருந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவா இருக்குது அப்படிங்கிறத அங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ உள்ள காலத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த திறமை இருக்கிறது யாருன்னா சதய நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி புஸ்தகம், கதை எழுதுறது இது யாருன்னா சதய நட்சத்திரம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெமரி, கற்பனா சக்தி வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா ராகு பகவான் அங்கே பரிபூர்ணமாக உட்கார்ந்துருக்கிற இடம். அந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதுக்கு தேவதை வசிஷ்டருங்கிறதுனால அவர் எல்லா விதமான ஞானத்தையும் அந்த சதய நட்சத்திரத்துக்கு கொடுத்துருவார். அதனுடைய ரூபம் குதிரை. எண்ணங்கள் ரொம்ப வேகமாக ஓடும் அவங்களுக்கு. ஸோ அறிவியல் துறையில் சாதிக்க பிறந்தவர்கள். கலை அவங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா முடிவெட்ட தெரியும், நல்லா சிகை அலங்காரம் பண்ண தெரியும், பியூட்டி பார்லர் விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியும், காஸ்மெட்டிக்னா என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க சொந்தமாக அலங்காரம் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இமயம் மாதிரி அவங்க உடம்பு, மனசு, புத்தி இதில் பூரா திறமை நிரம்பி வழியும். அப்படியாப்பட்ட ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் சதய நட்சத்திரம். ஓ பாசிட்டிவ், A1B பாசிட்டிவ், A1 நெகட்டிவ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ரேரான பிளட் குரூப்பில் தான் பிறப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரேரான பர்சன். அந்த சதய நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப தூர பிரயாணம். அதாவது நினச்சா நான் கார் எடுத்தேன், பாம்பே வரைக்கும் போயிட்டு வந்தேன், நான் சும்மா அப்படி வண்டி எடுத்தேன், டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தேன், பொழுது போகல லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த ரொம்ப தூர பிரயாணம் பண்ணுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. அவங்களால பண்ண முடியும், ரொம்ப அசராமல் அவங்களால அதை செய்ய முடியும். ஏன்னா அப்போ சதய நட்சத்திரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் துறையில் சாதிக்க பிறந்தவர்கள், பர்டிகுலராக பிஹெச்டி பண்ணுறது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, அதில் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. முக்கியமாக கண்டுபிடிக்கிற விஷயம்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே 100% சதய நட்சத்திரக்காரங்க தான், கும்பராசி தான். ஆமாம், உலகத்தில் பல விஷயங்களை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் கும்பராசியில் பிறந்தவங்க. அது முக்கியமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க.
வசிஷ்ட மகர்ஷியனுடைய நட்சத்திரம். அதனால் ஞானத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அப்போது கலை மற்றும் அறிவியல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை எடுக்கும்போது, கலை அப்படிங்கிற விஷயத்தில் திருவாதிரையும் சித்திரையும் மாட்டின்றது. அறிவியல் துறை அப்படின்னு எடுக்கும்போது திருவோணம் சதயம் மாட்டின்றது. வேஷம் போடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது அப்படின்னா, இப்போ கமலஹாசன் எந்த வேஷம் போட்டாலும் அதுவாக மாறிடுறார். சிவாஜி கணேசன் எல்லா வேஷமும் போட்டிருக்கார், ஆனால் சிவாஜி கணேசனாக தான் இருப்பார். அவருடைய பேச்சனுடைய இதில் மாற்றம் வராது. ஆனால் கமலஹாசன் அவரையும் தாண்டி பெண்ணாக வேஷம் போட்டால் பெண் மாதிரி பேசுறது, அவரே பாட்டு பாடுறது, அவரே தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கிறது, அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி குரல்களை மாற்றுறது, அதை ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பல விதத்தில் மாறுற அந்த ஒரு திறமை, அதுக்கு பேர் அரிதாரம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் ஆஷாட பூபதின்னு பேர். ஆஷாட பூபதி. ஆஷாட பூபதினா அலங்காரம் பண்ணிக்கிறதுல ராஜா. ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டவங்க. உண்மையிலேயே ராஜா இல்லை. ஏன்னா நாடக மேடையில் ராஜாவாக இருக்கான் பார்க்க. நாடகம் முடிஞ்சு போச்சு, கீழே இறங்கி வந்தவுடனே வேஷத்தெல்லாம் கலைச்சிருவாரோன்னா அவருக்கு பேர் ஆஷாட பூபதின்னு பேர். ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறவன்னு அர்த்தம். அந்த கெட்டிக்காரத்தனம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதம் அபிஜித்தோட கனெக்ட் ஆனதுனால இந்த உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் நடிப்பு திறமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டி லெவலில் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத அவங்கள மாதிரி இருக்க முடியாது. அதை மாதிரி ரசித்து சாப்பிட்றது, ரசித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது, நல்ல கார் ஓட்டுறது, ரொம்ப என்ஜாய் பண்ணி கார் ஓட்டுறது, இன்டீரியர் டெக்கரேட்டர், இவங்கெல்லாம் யாருன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க. அப்போது இந்த உத்திராடம் நடுவில் அபிஜித்து, இந்த பக்கம் திருவோணம். திருவோணத்துக்கு ஒரு கேரக்டர் சொல்லிட்டேன். திருவோணமும் சதய நட்சத்திரமும் அறிவியல் துறையில் கெட்டிக்காரர்கள். அதே மாதிரி பிஹெச்டி பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம். நடிப்பு துறையில் கெட்டிக்காரங்க இதே திருவோணமும் உத்திராடமும் திருவோணமும். அதே மாதிரி கலைத்துறையில் சாதிக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சித்திரையும் திருவாதிரையும். அப்போ இந்த 5 நட்சத்திரங்கள் கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதிக்க பிறந்த நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனால் அப்படியாப்பட்ட இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மிகவும் பாக்கியசாலிகள். ஸோ அதை அவங்களுடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு அந்த பாதையில் பிரயாணம் பண்ணி அவங்கவுங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை எல்லாரும் பிரயோஜனப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.